ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோடு அருகே இருக்கக்கூடிய காரணாம்பாளையம் கொடுமுடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணாம்பாளையம் இயற்கையான நேச்சுரல் பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஆற்றுல பாருங்கள், ஆர்பர்த்து கொட்டு வெள்ள மாதிரி தண்ணி சூப்பராக அருவியில் போகிற மாதிரி போயிட்டுருக்கு செமையாக. நம்ம இந்த விளாக்கில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த காரணாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளோ கெப்பாசிட்டி போயிட்டுருக்கு, இந்த இடத்துல டூரிஸ்ட் பிளேஸில் எப்படிலாம் இருக்குது, எவ்வளோ கூட்டம், மீனெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இதை பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த வீடியோவில் முடிச்சா போகிறோம். நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடுமுடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணாம்பாளையம் அருவிக்கு தான் வந்திருக்கோம். காரணாம்பாளையம் அணைக்கிட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. தண்ணியெல்லாம் அருமையாக போயிட்டுருக்கு. நம்ம ஈரோட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்லக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்த காரணாம்பாளையம் தான். வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஈரோட்டிலேருந்து வந்த அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடுமுடி போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காரணாம்பாளையம் பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்த அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே காரணாம்பாளையம் அணைக்கட்டு இருக்குது. இது ஒரு ஃபேமஸான இடம்னு சொல்லக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடம் வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்துட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான இடம், என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோடுன்னு பிடிச்சி வச்சுருப்பாங்க. நம்ம வேணுங்கிற மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே கொடுத்தோம்னா க்ளீன் பண்ணி கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவோடு நல்லா செமையான சாப்பாடோடு சொல்லி ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற இடம்னு பார்த்திங்கன்னா காரணாம்பாளையம் அருவி தான். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது பாருங்கள், முன்னாடியே நம்ம மெயின் ரோட்லேருந்து போகிற இந்த வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். கொடுமுடி போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும், ஊஞ்சலும் இருக்கும் முன்னாடி. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் பாருங்கள் ஒரு சின்ன கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த கேட் வழியாக தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பார்க்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே தான் வண்டி நிப்பாட்டிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த வழியாக உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புலேருந்து வாழைத்தோப்பு வரைக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தாவே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து அணைக்கட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. இது ஒரு நீட்டான சூப்பரான ஒரு இயற்கையான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த முன்னாடி பாருங்கள், அந்த கேப்பில் இருக்கக்கூடிய இதில் பாருங்கள் ஆறு தண்ணி போயிட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த வழியாக தான் நம்ம அங்கே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போனதையும் பாருங்கள், முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சாமி கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அணைக்கட்டு திட்டு மாதிரி இருக்கும். அங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா சமையல் எல்லாமே ரெடி பண்ணி அங்கேயே சாப்பாட்டுக்கு செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து அப்படியே உள்ளே போக பாருங்கள், பக்கத்துலலாம் பாருங்கள் தென்னை மர தோப்புகளும் வாழை மரம் தோப்புலாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். இந்த வழியாக தான் நம்ம உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த ரோட்டில். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் கொண்டாந்து பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்கு உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இடம் இருக்குது. இந்த இடத்துல முன்னாடியே வண்டியெல்லாம் நிப்பாட்டிக்கலாம். முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல இந்த திட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆறு பாருங்கள், பார்க்குறதுக்கு இங்கேருந்து அக்கறை வரைக்கும் பாருங்கள் பெரிய ஆறு, காவேரி ஆறு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆறு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல முன்னாடி அந்த இடத்துல பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல அணைக்கட்டு திட்டு இருக்குது. தண்ணி அதிகமாக போகிறனால பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம போய் பக்கத்தில் போயிட்டு இந்த வீடியோ நம்ம எடுக்க போகிறோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாய்க்காலெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படகு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வகையான மீனுகள்லாம் பார்த்திங்கன்னா உயிரோடு பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரோடவே வச்சுருப்பாங்க. நம்ம வேணுங்கிற மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிலோ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வேணுங்கிறத வாங்கி நம்ம இங்கேயே கொடுத்தோம்னா சுத்தம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆளும் இங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிறத இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கிறனால பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு குளிக்கிறதுக்கு நல்லா ஜாலியாக ஒரு வெயிலுக்கு வந்து ஒரு அருமையான இடம்னு சொல்லக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்த காரணாம்பாளையம் டேம் தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் தண்ணி நல்லா ஃபுல் வியூவில் தெரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகிறனால அந்த அணைக்கட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். கீழே இறங்கி போகும்போது பாருங்கள் ஃபுல்லாக பக்கத்தில் போய் பார்க்கும்போது தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆற்றுல முன்னாடி இடம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருந்து இப்போ வந்து தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா கரைப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் ஓப்பனாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம கீழே ஸ்டெப் வழியாக இறங்கி இந்த பாலத்து வழியாக தான் நம்ம அந்த பக்கம் போக போகிறோம். அந்த பாலத்து வழியாக நம்ம அந்த சைடு போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவி மாதிரி தண்ணி ஊற்றுற இடத்துக்கு நம்ம பக்கத்தில் போய் பார்க்க முடியும். நம்ம ஈரோட்டிலேருந்து வந்தோம்னு சொன்னால் ஈரோட்டில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கொடுமுடி போகிற ரோட்டில் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஊஞ்சலூர் பக்கத்தில் காரணாம்பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்லேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வர மாதிரி ஆற்றுக்கு வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு பகுதி இருக்கும். அந்த வழியாக வந்தால் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஆறுக்கு பக்கத்துலேயே வாய்க்காலும் இருக்குது. நம்ம இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாய்க்கால் வழியில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டெப் வழியாக தான் நம்ம இறங்கி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடியே குளிக்கிற மாதிரி இருந்து மீனெல்லாம் வாங்குற மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி பாருங்கள் ஸ்டெப்புக்கிட்டெல்லாம் பாருங்கள் படகுலாம் இருக்கும். இந்த படகு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீனெல்லாம் பிடிச்சி இந்த வலையை தான் பாருங்கள், அந்த வலை தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த வலையில் தான் பார்த்திங்கன்னா எல்லா மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் எல்லா மீனும் எல்லா வகையான மீனும் அந்த வலையில் தான் வச்சுருப்பாங்க. எல்லாமே உயிரோடு தான் இருக்கும். எடுத்து காட்டும்போது நமக்கு என்ன மீன் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை நம்ம வேணுங்கிற மீனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள் பந்தல் போட்டுருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க.
நமக்கு க்ளீன் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நாமளே பண்ணுறதா இருந்தால் பசங்களோட வந்துட்டு நாமளே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோவுக்கு 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம கொடுத்தோம்னா அது க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. கொடுத்தவொன்னே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சு கொடுக்குறது வாங்குவாங்க. சாப்பாடும் அதே மாதிரி நம்ம அரிசியெலாம் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. இதே அடுப்பெல்லாம் நமக்கு இருந்துச்சு காரில் கொண்டு வர மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நாமளே கொண்டு வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும். குளிக்கிறதுக்கும் பாருங்கள் நீட்டாக ஆறு ஒரு செமையான பிளேஸ், ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இங்கே வரதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தோன்னா பீக் டைம்லலாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட கூட்டம் வரும். அப்போ அந்த டைம்லலாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட சேல்ஸ் அதிகமாக வரும். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இடமெல்லாம் கூட்டமும் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த வாய்க்காலில் இந்த தண்ணி ஊற்றுது பாருங்கள். இங்கேருந்து நம்ம இந்த ஸ்டெப் வழியாக தான் நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும் ஆற்றுக்கு. அதில் போகும்போது பார்த்திங்கன்னா தான் பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். அந்த அருவி மாதிரி ஊற்றுற இடத்துல அணைக்கட்டு சைடு வந்துவிட்டோம். அந்த இடத்துல பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இதே வந்து தண்ணி கம்மியாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான ஸ்டெப் இருக்குது அங்கே. கீழே பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்க திட்டு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. தண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வர மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போகிறனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அது பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுகி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபோர்ஸாக போகும்போது பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் போனால் தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம முன்னாடியே கரை பகுதியில் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்துட்டு நம்ம இந்த முன்னாடி பாருங்கள், இந்த பாறைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே இறங்கி வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கும். தண்ணி இழுக்காமல் கரெக்டாக இருக்கும். குளிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே குதிக்கலாம். ஆனால் மேலெல்லாம் போய்ட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சௌரியமாக இருக்காது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ பொருசாக போயிட்டுருக்குது. பக்கத்தில் இருக்கும்போது பாருங்கள் இந்த அணைக்கட்டுலேருந்து போகிற பாருங்கள் ஆறு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும் செம்மையாக. இந்த இடத்துல பாருங்கள், நான் நிற்கிற இடத்துல பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நம்ம அந்த முன்னாடி பாருங்கள் சென்டர் பாறையில் வந்து நம்ம நின்றுட்டு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் அந்த பாறை மட்டும்தான் கேப் இருக்கும் நான் நிற்கிற இடத்துல. மித்தபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே தண்ணி தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்த மேலே வந்து குளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆழம் கம்மி, தண்ணி இழுவு கம்மியாக இருக்கிறனால இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே ஊற்றி அந்த சைடு போகும்போது ஆற்று கரையோரத்தில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தண்ணி ஃபோர்ஸாக ஊற்றுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். தண்ணி இப்போ அதிகமாக போயிட்டுருக்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக போகிற மாதிரி தெரியுது. இதே குறைஞ்சது அப்படின்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அருவி மாதிரி தண்ணி ஃபுல்லாக கீழே ஊற்றி அதுக்கப்புறம் தான் அடுத்த இதுக்கு வந்து தண்ணி போயிட்டுருக்கும்.
மேலேருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்கள் முழுசாக தெரியுது பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சைட்லேருந்து தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். தண்ணி இப்போ அதிகமாக போகிறனால அந்த இடத்துல அதிகமாக போயிட்டுருக்குது. இதே கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் ஃபுல்லாக கீழே இறங்கி அருவியில் ஊற்றுற மாதிரி தண்ணி போயிட்டுருக்கும். அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டெப்பு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. நல்லா இடம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நின்றுக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபேமிலியோட வரதுக்கு ஒரு ஏற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுமுடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான இடம். கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் ஒரு நாள் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணாம்பாளையத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு போகலாம். இந்த வீடியோ முறையாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். இவ்வளோ தண்ணிலையும் பாருங்கள் அங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் பாருங்கள் வலையெல்லாம் போட்டுட்ருப்பாரு. அவர் பாருங்கள் அழகாக வந்து ஃப்ரீயாக இறங்கி இந்த தண்ணியில் இறங்கி போய் பயப்படாமல் மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டுருப்பாரு. பக்கத்துலேயே பாருங்கள் தென்னந்தோப்பெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் மாதிரி இந்த இடம் ஆறு தண்ணி வந்து நல்லா அந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி இருக்குது தண்ணி பார்க்குறதுக்கு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இயற்கையான இடம் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சுரல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக. நான் இந்த வழியாக நம்ம மேலே போனோம்னா ஒரு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு மேலே நம்ம கடந்து மறுபடியும் கரைக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கரையிலலாம் பாருங்கள் மீனெல்லாம் நாங்கள் போகிற வழியில் பாருங்கள் நிறைய பேர் எல்லாம் மீன்லாம் வாங்கி நல்லா சமையல் பண்ணி அங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. நீங்களும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் வந்து தங்கி என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இங்கே. இங்கே பாருங்கள் மேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அந்த திட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டு நம்ம உட்காரதுக்கு ஒரு சூப்பரான இடம். இந்த வழியாக தான் நம்ம திரும்ப ரிட்டன் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்க வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கே இந்த மரத்து நிழலில் பார்க்கும்போது பாருங்கள் ஆறு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட எண்டுக்கு வருது. நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.